உலகமே அவளோட எதிர்பார்த்த முதல் 1000 கோடி தமிழ் படமான கூலி படத்தோட ரிவ்யூ. சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிப்பில் லோகேஷோட டைரக்ஷனில் மொத்த இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டாரும் நடித்து வெளியே வந்திருக்க படம். படத்தோட கதை, ஃப்ரெண்டுக்காக இறங்கி ஹீரோ ஒரு சம்பவம் செய்கிறாரு. அதுதான் கூலியோட ஒன்லைன். அதை லோகேஷ் ஸ்டைலில் எப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா பெரிய தலை ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட இப்போ படத்தோட ப்ளஸ் பற்றி கேட்போம். படத்தில் ப்ளஸ்ஸு கூலி. எஸ், இந்த படத்தில் பிடிச்சது சினிமாட்டோகிராஃபி. ஓகே, ரஜினிக்குன்னு அளவெடுத்து, அதாவது தேர்ந்தெடுத்துன்னு சொல்லுவாங்கல்ல, லோ ஆங்கிளாக இருக்கட்டும் சரி, டாப் ஆங்கிளாக இருக்கட்டும் சரி, இல்லை ரஜினி ஃபைடாக பண்ணியிருக்காங்க. ஒரு ரஜினி ஃபேன் பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ஃபுல்லாக ரஜினி எப்படி எல்லாம் காமிக்கணுமோ அப்படி காமிச்சிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஒரு சில இடங்கள்ல ஆர்ஆர் நல்லா இருந்துச்சு. அதுவே நல்லா மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஒரு சில இடங்கள் எல்லாமே கிடையாது. கிளைமேக்ஸில் அந்த போகிற சாங்ஸ் வரதா இருக்கட்டும், அதெல்லாம் நல்லா இருக்கு. ரஜினியோட அந்த லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ், அதை ரிவீல் பண்ண வேணாம். அந்த லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் இருக்குது, அது வந்து ஃபேன்ஸுக்கானது. அது நல்லா இருக்கு. ஸ்டோரியாக என்ன இருக்குது படத்தில்? புரியல, என்ன கேட்குறீங்க? கதையாக என்ன இருக்குது? கதையாக என்ன இருக்குன்னா, அதை லோக்கிட்ட தான் கேட்கணும். ஆடியன்ஸை கேட்குறது ரொம்ப கஷ்டம். ஒரு கதை என்ன சொல்ல வர்றாரு ஓவராலா, இருங்க ஒரு நிமிஷம் யோசிப்போம். கதைன்னு என்ன சொல்றாரு லோக்கி? கதையே இல்லை படத்தில். இந்த படத்தில் இல்லை. அதான் மேட்ரு. ஆக்சுவலாக என்ன 2 வருஷம் எழுதுனதா சொன்னார். 2 வருஷத்துல எழுத வேண்டிய கதையே இல்லை. இந்த 2 நாள் எழுதிட்டு போயிருக்காங்க. அந்த கதை 2 வருஷம் எதுக்கு எடுத்தாருன்னா, அந்த ஜெயிலர்ல இந்த பாதிப்பு இருக்குல்ல. அவன் ஆக்சுவலா சொல்லிட்டு இருந்தாங்க, ஜெயிலர் இந்த கதையில இருந்தா ஜெயிலருக்கு சுட்டு வச்சாங்கன்னு. ஆனா அதை திருப்பி இதுல வச்சிருக்காங்களே செகண்ட் ஹாஃப். என்ன பண்றது? செகண்ட் ஹாஃபே ஜெயிலரோட செகண்ட் ஹாஃப் அப்படியே இருக்கு. அதை மாத்திருக்கலாமே, டைம் இருந்திருக்கு. கொஞ்சமாவது மாத்தி இருந்தா ஃபேன்ஸ் நல்லா பார்த்துருப்பாங்க, என்ஜாய் பண்ணிருப்பாங்க. திருப்பி எங்களுக்கு வந்து ஜெயிலர் ஞாபகம் தான் வருது. என்னடா அதே சீன் திரும்பி போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஓகே. இப்போ ஜெயிலரோட இதை விட ஜெயிலர் பெஸ்ட் படம்னு சொல்றீங்களா? ஆமா, இதை விட ஜெயிலர் நல்லா இருக்கு. எந்த காரணம்? என்ன காரணம்னா, இதே சீன் தான் ஜெயிலர்லேயே இருக்கு. அப்போ ஜெயிலர் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தனால எனக்கு ஜெயிலர் நல்லா இருக்கு. திருப்பி அதே சீனை நான் திருப்பி இங்கே பார்க்கும்போது என்னடா நான் பார்த்த சீனை திரும்பி வருது இல்லை. அப்போ எனக்கு அது என்னன்னா, ஜெயிலர்ல நிறைய விஷயங்கள் புதுசா இருந்துச்சு. ஒரு சிலை கடத்துறான். ஆமா, அந்த சிலை கடத்தின பின்னாடி அண்ணெல்லாம் போயிட்டு அந்த இதெல்லாம் இருக்கும். இன்னொன்னு, ரஜினியே இவ்வளோ வயசாயிடுச்சுன்னு சொல்ற சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் அவருக்கான ஏஜ் இருக்கு. ஸோ அவர் இதுலேயும் சட்டை கழட்டி போட்டுட்டு சண்டை போடுற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் வச்சிருக்காரு. அது ரஜினி ஃபேன்ஸுக்கு அவர் ஒத்துவராங்க. ரஜினி ஃபேன்ஸுக்கு ஓகே. இந்த படம் வந்து பாஷா நான் சொல்லி முடிச்சிடறேன். இப்போ ரஜினி ஃபேன்ஸுக்காக ஓகேவா இருக்கும். இப்போ அதர் தன் ஜென்ரல் பப்ளிக்காக பார்க்குறவங்களுக்கு அவனோட அவ்வளோ வயசானவராக இருக்காரு, திரும்ப சட்டையை கழட்டி போட்டு சண்டையை போட்டுன்னு இருக்காரு, ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு, அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கும்ல, அதே கொஞ்சம் இடிச்சது. அது ஜெயிலரில் என்ன இருக்கும்னா, அவரை சுற்றி எல்லாருக்கும் துப்பாக்கி வந்துடுவாங்க, அவர் இப்படியும் பாரு சுடுவாங்க. அது என்ன ஆகுனா, அது நமக்கு ஒரு யதார்த்தமா ஒரு நேச்சுரலாக. இதுலேயுமே அவர் சண்டை பெருசா இல்லை இருக்கு. இதுலேயுமே கிளைமேக்ஸ்ல போயிட்டு அந்த சூப்பர் கேமியோஸ் எல்லாம் வராங்களே, அவங்க சண்டை போட்டு போயிடுறாங்க. இவர் நின்றுட்டு தான் இருக்காரு. அது பிரச்சனை இல்லை. ரஜினியை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல பிரச்சனை இல்லை. கதை தான் இங்க பிரச்சனை. எங்கேயுமே சொல்லியிருக்காரு ஒண்ணுமே சொல்ல. அந்த ட்ரெய்லர்ல ஒரு சேர் காட்டினீங்க, அதுவும் ஒண்ணு இல்லை. ஒரு தேரி சொன்னான்னு பாருங்க. அதாவது மெமரி லாஸ் ஆயிடுமா ஒரு தாதாவுக்கு. அந்த சேர்ல கொண்டு வச்சோன்னா 30 வருஷத்துக்கு டி வேற கொடுத்துக்கார க்ளூவே 30 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு அந்த இவர் மெமரியை கொண்டு வந்து லூப்பர் படத்தோட கம்பேர் பண்ணாங்க. இல்ல உங்களை எல்லாம் ஏமாத்திட்டாங்க. அதுல ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் சிவகார்த்திகேயன் வந்தார்ல, நீ பாக்கலையா? ஐயோ, அந்த ஃபைட்ல சிவகார்த்திகேயன் டூப் போட்டிருந்தாரு. நான் சொன்னேன், என் கூட பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துறாரு, சொன்னேன் நல்லா பாருங்க அவர் சிவகார்த்திகேயன் அந்த ஃபேஸ் மட்டும் மாத்திருக்காங்க. நான் சொன்னேன், நம்ப மாட்டேன்ட்டாரு. நான் என்ன பண்றது? இவனுங்க சோசியல் மீடியால ஒரு தியரி ஓட்டினாங்க. சோசியல் மீடியா மோனிகா பாட்டு லோகேஷ் சொன்னது உண்மைதான். மோனிகா பாட்டு வந்து படத்துல கிடையாது. அதாவது அந்த பாட்டு வந்து எங்க வாண்டடா வச்சிருக்காங்க, கமர்ஷியலுக்காக வாண்டடா அந்த பாட்டு வச்சிருக்காங்க. அந்த பாட்டு வர்ற இடமும் எதுவுமே ஒட்டாது. எதுக்கு அந்த பொண்ணு வருது டான்ஸ் ஆகணும்னு கூட தெரியாது. வாண்டடா அந்த பாட்டு வச்சிருக்காங்க. அதுவும் முழுசா வைக்கல. அந்த பாட்டை பாதியை காணோம், எங்க போச்சுன்னு தெரியல. நல்ல வேளை நான் மணிரத்னம் படம் மாதிரி யோசிச்சிட்டேன். ஒருவேளை பாட்டே இல்லாம கிளைமேக்ஸ்ல கொண்டு போய் தள்ளி விட்டுருவாங்கன்னு. பரவாயில்ல, பாட்டு இருந்துச்சு. தேட்டர் ஒன்று ஃபோன் பண்ணாரு, சார் நீங்க படம் மாத்திட்டீங்களா, அந்த பாட்டு எங்க வருதுன்னு சொல்லுவாங்க, கலரா ரைட் எல்லாம் போடணும் அப்படின்னு. நீ போட்டு விட்டுறதுக்குள்ள அடுத்த டயலாக் வந்துருங்க அப்படின்னு. இந்த மலையாள ஆக்டர் சோமின்
சோபின் சூப்பர், அவர் தான் படமே. ஃபுல் படமும் அவர் தான். படமும் என்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க ஃபுல் படம் நாகார்ஜுனா தான் ஃபைட், இன் அண்ட் அவுட் நாகார்ஜுனா தேவையில்லை. நாகார்ஜுனா பார்த்தீங்களா, நாகார்ஜுனா தேவையில்லை. அவர் வந்து எவ்வளோ பெரிய ஆக்டரு, ஒரு வில்லனா இந்த படத்துக்கு மாறி வந்திருக்காரு. அவரை கூட்டு வந்து வேஸ்ட் பண்ணிட்டீங்க. அவருக்கான சீன்ஸே இல்லை. அதனால நிறையா ஷார்ட்ஸ் வந்து டம்மி ஷார்ட்ஸ் தான் அவருக்கு. பெருசாக அவர் பேசவும் இல்லை. கிளைமேக்ஸ்ல உபேந்திராவுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்தாங்களே, அப்பா முடியல. இதுல ப்ரீ ரிலீஸ் பில்டப் கொடுத்தாங்க. ஐயோ அவ்வளோ சீனை ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு அதெல்லாம் தான் எனக்கு ஜெயிலர் ஞாபகப்படுத்துச்சு. அதுதான் பிரச்சனை. அது எல்லாமே உபேந்திரா என்ட்ரி ஜெயிலர் ஞாபகப்படுத்துது. அப்புறம் அமீர் கான் என்ட்ரி ஜெயிலர் ஞாபகப்படுத்துது. அந்த அமீர் கான் எதுக்கு படத்துக்கு? அது தேவையில்லை. இலவசம் நார்த்தில் விற்கணும், ஹிந்தியில் அதுக்காக கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. விற்கலாம் சரிதான், கதையோட எல்லாம் கொண்டு வரணும். அமீர் கான் என்ட்ரி சீன் பார்த்தீங்களா எவ்வளோ நேரம்னு? என்ட்ரி சீனே எனக்கு தெரிஞ்சு 6 நிமிஷம். ஸ்லோ மோஷனு, புகையை போடுறது, துப்பாக்கி அடிச்சு விடுறது. படம் லென்த்துன்னு உபேந்திரா அப்படின்னா ஒரு ரஜினி அவரே பார்த்துக்கிறார். என்ன அது செட்டு, மேன்ஷன் செட்டு பார்த்தீங்கன்னா ஐயோ ஒஸ்ட். ஓகே செட்டு நல்லா இருந்துச்சு, செட்டா தெரியுது. ஆமா தெரியுது. மேன்ஷன் ரஜினி வச்சு ஒரிஜினல் மேன்ஷன் எடுக்க முடியாது. அதை பட் அது செட் இன்னும் ஒர்க் பண்ணல. இல்லை அது லோகேஷ் வந்து ஆர்ட் டைரக்டர் வந்து ஒரே ஆர்ட் டைரக்டர் தான், அவர் சதீஷ்குமார் நினைக்கிறேன். அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணுறாரு. அவர் எல்லா படத்துலையும் ஒர்க் பண்ணுறாரு. அது பிரச்சனை. இங்கே இன்னொன்று என்னன்னா, நான் படம் எப்படி இருக்குன்னா, இல்லை சத்யராஜ் எதுக்கு இந்த படத்துக்கு? ஐயோ நீ விட்டா நீ வந்து லோகேஷ் கனகராஜ் எதுக்கு? நீங்கள் சத்யராஜ் சீனே இல்லை. ரஜினியோட காம்பினேஷன் சீன் பார்த்தீங்களா? இல்லை. ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சீனு, அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. பாவம் அந்த மனுஷனே கூப்பிட்டு நடிக்க வச்சு, இது எத்தனை மிஸ்டர் பாரத்துக்கு அப்புறம் நடிக்கிறாரு போல். அது தேவையில்லை தான். இந்த படம் யாருக்கான படம்னா பியூர் ரஜினி ஃபேன்ஸ்க்கான படம். ஏ சென்டரில் ரஜினி ஃபேன்ஸ்லாம் பார்ப்பாங்க. பிஎன்சி செல்ஃப் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க? இல்லை எதுக்கு ஏ சர்டிஃபிகேட்ன்றதை விட இதை விட ஜெயிலர் வேல்மன்னு எனக்கு தெரியுமா? கையெழுத்து வெட்டுறதெல்லாம் வரும். அதெல்லாம் ஏ கொடுத்தாங்க. எதுக்கு ஏ கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னொன்று ரஜினிக்கான ஃபேன்ஸ் அப்படின்போது நம்மளும் ரஜினி ஃபேன்ஸ் தான். நானும் சின்ன வயசுலேருந்து ரஜினி ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ரஜினி படம் நான் ஃபர்ஸ்ட் பார்த்த படமே எங்கள் ஊரில் ஏஎம் டிலக்ஸில் மாவீரன். ஸோ பிளட்லேயே அப்படியே ரஜினின்னு தான் இருந்தது. ரஜினி ரசிகம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டால் சொல்லுவாங்க. சரி, இப்போ ரஜினி வளர்ந்ததே ரஜினிக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது படத்து. எப்பவுமே ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸு, குழந்தைங்க வர்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு டாப் ஹீரோ வச்சுக்கிட்டு ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம் தேவையா? இன்னொன்று ரஜினியோட காமெடி மிஸ் ஆச்சு தெரியுமா? ஆமாம், நிறைய இடம் ஃபஸ்ட்டு நிறைய இடத்துல ரஜினியோட தனி காமெடி இருக்கும். இதில் ரொம்ப காமெடி இருக்கும். ரஜினியோட காமெடி மிஸ். ஜெயிலர் நிறையா இருந்துச்சு தெரியுமா? ஆமாம், இதில் இல்லை. நம்ம எதுக்கு எடுத்தாலும் ஜெயிலர் கம்பேர் பண்ணுறோம்னா ஜெயிலர் ஃபுல் பேக்கடாக இருந்துச்சு. காமெடி இருந்துச்சு, ஆக்ஷன் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ரஜினி பியூர் ரஜினி படம்னா 2 hours 50 minutes ரொம்ப அதிகம் அந்த படத்துக்கு. மியூசிக் ஓகேவா தான் இருக்கு, பார் லெவல் இல்லை. அதை நீங்கள் மறுபடியும் அதை விக்ரமோட தான் கம்பேர் பண்ணுவோம். இல்லை விக்ரமோட கம்பேர் பண்ண தேவையில்லை. நீங்கள் எல்லா படத்தையும் கொண்டு போய் அனிருத்தர் கொடுத்துட்டா அந்த அவர் என்ன பண்ணுவார்? ஆச்சரிய தான் ஆரம்பார். அந்த ஒரு எமோஷனல் சாங் ஒன்று போகுது. எனக்கு ஜெயிலரில் புதல்வா சாங் கேட்குற மாதிரி இருக்கு. இல்லை உங்களுக்கு தோணுச்சா இல்லையா? நீங்கள் சொல்லுங்க. எனக்கு அந்த பாட்டு தான் நான் பக்கத்தில் சொல்லிட்டே இருந்தேன். எனக்கு அந்த சாங் இருக்கு, உங்களுக்கு அவரும் சொல்கிறாரு இல்லை எனக்கு அதான் தோணுது, அந்த பாட்டு தான் மைண்டுக்குள்ளே வருது அப்படின்றாரு. அப்போ எனக்கு தெரிஞ்சு ஜெயிலர் நம்மளை அந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணியிருக்கோம். அதை தாண்ட முடியலையா கூலியால? அந்த சாங் இது நல்லா இருந்துச்சு. மோனிகா ஷூட் பண்ண விதம், அந்த அந்த இவர் சுபின் சொல்லுவார்ல, அந்த மோனிகா வேணும்னா அதுக்கு 2 பேருக்கு ஏதோ சின்ன ஃபிளாஷ்பேக் வருது. அப்படிதான் நினைச்சேன். ஏன் தெரிஞ்ச பொண்ணு போல டான்ஸ் ஆட கூப்பிடுவாங்க. யாரோ ஒருத்தன் எங்கேயோ கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான், திடீர்னு அந்த பொண்ணு வந்து டான்ஸ் ஆடுதீங்க. அது ஐட்டம் சாங் வேணும்னா ஒரு ஓகே வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் வேறு அதை வச்சு தான் நிறையா பிஸ்னஸ் வேறு பண்ணி, அதுக்கு வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த 2ல் ஒரு 10 நிமிஷம் வாய்ஸ் ஓவர்லேயே பேசுவார். கிளைமேக்ஸில் இருக்குது. கிளைமேக்ஸில் ஒரு 5-8 நிமிஷம் சீன்ஸ் இருக்குது. பட் அது கிளைமேக்ஸில் கொண்டு போய் இதை வேறு நான் திரும்பியாக சொல்கிறேன் நானே. நீங்கள் போய் படம் பாருங்கள், பெருசாக இம்பேக்ட் இருக்குமா தெரியல. ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட படத்துக்கு போகாதீங்க. அதேதான் ஒரு பில்டப், ஓவர் பில்டப். அந்த சோசியல் மீடியால எல்சி கண்டிங்க ஒரு உருட்டு, ஒரு உருட்டா 1000 உருட்டா தெரியல, எல்லாரும் சேர்ந்து ஒரு உருட்டு உருட்டினையிலே அந்த சேருக்கு ஒரு சொன்னாங்க. அந்த பில்டப் ஏறி படம் முடிகிற வரைக்கும் நான் சிவகார்த்திகேயன் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? அந்த அளவுக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஆடியன்ஸ் ஒருத்தர் திட்டிட்டு போனான் தெரியுமா? சிவகார்த்திகேயன் நீ பார்க்கல அப்படின்றா.
ஃப்ரெண்ட்ஸா? கடைசியில் கமல் வந்தாருன்ட்டு போனானு நான் தேடுவேன், இன்னும் கடைசி வரைக்கும் படம் பார்த்தமே கமலை காணாமேன்னு. இன்னொருத்தன் சொன்னான், கமல் ஃபேனுங்கிறதுக்காக ரஜினி வச்சு செஞ்சுட்டு போட்டாரு பார்த்தீங்களா அப்படின்னு. அது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் நாசூக்கா சொன்னாப்ல, கமல் ஃபேன்ன்றதை நிரூபிச்சிட்டாரு லோகேஷ். அது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. அவர் டேரக்டர் நல்ல டேரக்டர்னு நல்லா கிராஃப்டெல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு டேரக்டர். இது ஸ்ட்ரெயிட்டாக சொல்லியிருக்காரு ஒரு படம். எனக்கு என்னன்னா ஒருவேளை இந்த ஸ்டோரி ரைட்டர் இல்லாத நிறைய பிரச்சனையும் இவங்களே எழுதிக்கிறாங்க. ஸ்டோரி ரைட்டர் தந்திருக்காரு யாரு? அப்படியா? ஆமாம்மா, இவங்களே எழுதுறதுனால ஒருவேளை இப்படி இருக்கணும். ஸ்டோரி ரைட்டர்லாம் இருக்காங்க. ஸ்டாண்ட் அலோன் படமா எதுனா எனக்கு தெரிஞ்சு இந்த கதையை கே.எஸ். ரவிக்குமார்ட்ட கொடுத்துருந்தா சூப்பராக இருக்கும். செம்மையாக இருந்திருக்கும். பக்கா கமர்ஷியலா ரஜினி ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாரு. என்ன பலூன் மேலே குத்து, அது வேறு. இது பேன் இண்டியாவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவரா எழுதின கதையா இருந்தா நல்ல படமா இருந்திருக்குமோ? எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு, இது ரஜினியே வாண்டடா கூப்பிட்டு லோகேஷ்ட கதை கேட்டனால ஏதோ ஒன்று எழுதி கொடுத்துட்டாரா? தலைவரோட ஃபார்முலா எந்தெந்த சக்சஸ்ஃபுல் டைரக்டர்னா தம்பியை கூப்பிட்டு. நான் என்ன கேட்குறேன்னா, ரஜினியே வாண்டடா கூப்பிட்டனால ஏதோ ஒரு கதை எழுதி கொடுத்துட்டாரா? நல்ல கதையெல்லாம் பின்னாடி அவரோட ஆண்டவருக்கு வச்சுட்டு ரஜினிக்கு தானே 4 மாசின்னு வச்சு விட்டுருவோன்னு கொடுத்துட்டாரா? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. படம் பண்ணணுன்னு தான் எல்லாம் நினைப்பாங்க. இன்னொன்று சன் பிக்சர்ஸ் சும்மாலாம் இவ்வளோ காசை கொட்டியெல்லாம் எடுக்க மாட்டாங்க. படம் பண்ணி இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதுவுமே இல்லை. அவங்க ட்விஸ்ட் அண்ட் நினச்சதெல்லாம் நமக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அதுதான் மேட்ரு. ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்கு? ரஜினி ஃபேன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஆவரேஜ் ஃபிளிக், அது ஒன்றும் எதுவுமே தான் இல்லை. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போங்க, ஃபுல்ஃபில் பண்ணும். அது வரைக்கும் ஓகே. கோர் கண்டென்ட் அதுதான். ஆல்ரெடி குழந்தைங்க ஃபேமிலி எல்லாம் பார்க்க முடியாது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எது கொடுத்தாங்கன்னு தெரியல. இதை விட கூப்பிடலாம் படத்துக்குலாம் இதுவே கொடுத்தாங்க. ரஜினி பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் போய் கூலி பார்க்கலாம். அதுக்கு மேலே பார்க்குறது உங்களோட ரிஸ்க். அது நாங்கள் சொல்ல முடியாது. நன்றி, வணக்கம்.